முகநூல்ல சீனி மாணிக்கவாசகம் அப்படிங்கிற ஒரு நபர் உள்ள இறங்கி தமிழ் தேசிய அரசு பேச ஆரம்பிச்சார். நாம் தமிழர் கட்சியை நம்ம எப்படியாவது நம்ம கண்ட்ரோலில் எடுத்துடணும் அப்படிங்கிற திட்டத்தை முன்மொழிந்தது. அவர் இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் ஈழத்தில் போய் நடத்தின அந்த முதல் கட்ட ஒரு இன அழிப்பின் போது, ஒரு அட்டூழியங்களின் போது அந்த படையில் சிக்னல் டிவிஷனில் வேலை பார்த்த ஒரு நபர் அப்படிங்கிறத நாங்கள் அப்புறம் ரிவீல் பண்ணி வெளியே கொண்டு வந்தோம். இப்போவும் அவர் உளவு நிறுவனங்களுக்காக இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்துக்குள்ளே இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு, சில பாசிஸ்ட் சக்திகளுக்காக அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக எடுத்து முன் வச்சோம். இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் சாட்டை துரைமுருகன் கொழும்பு போயிருந்தார் இல்லையா, அதை பாரிசாலன் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் தேசிய அரசியலை முகநூலில் பேசக்கூடிய நபர்கள் கூட, சாதாரணமாக பேசக்கூடிய பதிவிட்டு பேசக்கூடிய நபர்கள் கூட இலங்கைக்குள்ள ரொம்ப எளிமையாக போயிட்டு வர முடியாது. ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வந்துருவாங்க. கலஞ்சும சிவகுமார்லாம் ஒரு பிரபலமாக ஒரு நபர். அவர் இலங்கைக்கு போயிருந்தப்போ கூட அங்கே உள்ள விசாரணை நிறுவனங்களால் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டார். அப்படிப்பட்ட சூழலில் எப்படி இந்த சாட்டை துரைமுருகன் இவ்வளோ ஈஸியாக போயிட்டு வராரு, அவர் சிங்களத்தோட ஒரு கைக்கூலி, அவர் ஒரு ஏஜென்ட், உளவாளி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பாரிசாலன் பதிவு பண்ணியிருந்தாப்புல. இப்போ இந்த சீனி மாணிக்கவாசகம் இருக்கார் இல்லையா, அவர் ஸ்ரீலங்காவில் தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதில் சில பிஸ்னஸ் அவர் ஸ்ரீலங்காவில் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியிலையும் கொழும்புலையும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபரை தனக்கு திருமணம் முடிந்த சில நாட்களில் பாரிசாலன் போய் பார்த்து சந்திச்சு பேசியிருக்காப்புல. அவர்களுக்குள்ள என்னென்ன திட்டங்கள்லாம் பேசப்பட்டது, என்னென்ன டீலிங்லாம் மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் இனி போக போக கொஞ்சமாக வெளியே வரும். இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி இலங்கை ஈஸியாக போயிட்டு வந்தார், அப்போ அவர் சிங்கள கைக்குலின்னு சொல்லக்கூடிய பாரிசாலன் இலங்கையில் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய சீனி மாணிக்கவாசகத்து கூட எப்படி நட்பு பாராட்டுறாரு, அவர் கூட எப்படி சில திட்டங்களை அரசுக்குள்ள செயல்படுத்த முடியுது.